இந்த வீடியோ பாருங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை எப்படி ஈஸியாக நம்ம அலைட் மோஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவுக்கு எடிட் பண்ணுறதுக்கு தேவையான அலைட் மோஷன், ஃபாண்ட் ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாத்தையுமே ஜஸ்ட் எடிட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுவேன். அண்ட் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா அலைட் மோஷனில் ப்ராஜெக்ட் இம்போர்ட் இருக்கும். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு டைம் லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இதே ப்ராசஸ் தான் திருப்பியும் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேமை சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வெளியில் வந்துட்டு திரும்பவும் இப்போ உங்களுக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அங்கே இமேஜ் இருக்கும். கலர் டு ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜை இம்போர்ட் பண்ணிங்க. தென் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. அதே ப்ராசஸ் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே. இந்த இமேஜுமே அப்படி தான். கலர் டு ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நேமை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. தட்ஸ் இட். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிங்க.